சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம். உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ்ச்சாதி பல ஜாதி ஆனதே, அதனால் பலவீனமானதே. பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம். உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ்ச்சாதி பல ஜாதி ஆனதே, அதனால் பலவீனமானதே. சூழ்ச்சி வென்றது, சூடு பலித்தது, இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் பாடினர், வெறிகொண்டு ஆடினர். அறிவார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் அன்று. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல் போல், நடக்கும் இருளை நகர்த்தும் பகல் போல் நாளும் வந்தது, கோளும் தொலைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. தேட கிடைக்காத தெள்ளமுதாய் தேமதுர கீத இசையாய் தேன்பாகும் தினைமாவும் எனது தவித்தாத சுவை விருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு வில ஒளியாய் வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலனில் வீழ்வோமா, வென்றதை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார். வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், கப்பன் யார், இளங்கோவழிகள் ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? 43 ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ன? எதற்காக திறமை? அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை. ஆனால் ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரமும் அனுமதிக்கவில்லை. எதற்காக திறமை? அது தேவையா என்று நாம் என்றுமே கேட்டதில்லை. ஆனால் ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாஸ்திரமும் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம்? தவம் செய்தான் சம்பூக சூத்திரன் தகுதி அவனுக்கு ஏது என சீறி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை ராமபுரான் வரலாறென்றோ? கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால், கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் வட்டை உரியும். சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். என்ன இது? என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே. என்ன இது? என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகு என்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்ன இது? என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகு என்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாக கிடத்தல் என்றா? 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும். ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 6லும் சாவுதான், 100லும் சாவுதான். ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. 1000 அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்று அவந்தலை உருட்டிவிட எத்தனைக்கு உளுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும்.
ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 1000 சாவுதான், 100 சாவுதான். ஆனது ஆகட்டுமே, இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம், மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம். சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம். சீதை வில்லுடன் பிறந்தது போல. கொற்றக்குடையா கொள்கையா, கொற்றக்குடையா கொள்கையா, எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோம். கொற்றக்குடையா கொள்கையா, எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோம். ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஆட்சி வரும் போகும் நிலையல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிரென மதிப்போம். ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிரென மதிப்போம். தமிழர் இனமான என்றுமே காப்போம். கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் எனக்கு மாத்திரம் கோபம் இல்ல. கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போனா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில். கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போனா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில். பழம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்ல, வால் நீட்டினால் உதைதான் கிடைத்திடும் என்று உரைப்பார் பாவேந்தர். நாராச பேச்சாளர், ஆபாச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நடுங்கா நாக்கழகர், நரகல் நடையழகர் என கையாண்டு புரிந்திடுவார். ஆத்திரம் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தையே தேவைப்படின் கொளுத்த வேண்டும் என கொந்தளித்தார். எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனி ஒரு முறை காண்பதில்லை. அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூழ்நிலைப்போம், சுடர்முகம் தூக்குவோம், இடர்பல வரினும் எதிர்த்து நிற்போம், வெற்றி காண்போம். வணக்கம்.